தமிழகத்தை சுனாமி ஆழி பேரலை தாக்கி 20 வருடங்களான நிலையில் அதனால் ஏற்பட்ட இழப்புகளை தாங்க முடியாமல் தவித்து வருபவர்களின் சோகம் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. வயதான தாயும் தந்தையும் போட்டோவிலிருந்த 3 சிறுமிகளுக்கு பூ வைத்து விளக்கேற்றி கண்ணீர் மல்கு கும்பிட்ட காட்சிகள் மனதை உருக வைத்தன. மற்றொரு தாய் கண்ணீருடன் பூக்களை போட்டோ மீது தூவியதும் கண்ணீரை வரவழைத்தது. கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி தமிழகத்தில் நடந்த இயற்கை சீற்றம்தான் சுனாமி தாக்குதல். சுமத்ரா தீவில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தை தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள பல கடலோர மாவட்டங்களை ஆழி பேரலையின் கோரம் சூழ்கொண்ட சோகம் வார்த்தைகளில் விவரிக்க முடியாது. இந்த பேரலையில் சிக்கிய மாவட்டங்களில் காரைக்காலில் உள்ள திருப்பட்டினம், பட்டினஞ்சேரி மீனவ கிராமம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த கிராமத்தைச் சேர்ந்த 50 குழந்தைகள் உட்பட 188 பேரை கடலில் இழுத்துச் சென்றது. இந்த கிராமத்தில் உள்ள ரேவதி என்பவர் சுனாமியின் போது கடற்கரையில் 8 வயது மகள் ஆர்த்தி மற்றும் 4 வயது மகள் கஸ்தூரியுடன் கடற்கரையில் இருந்திருக்கிறார். ஆழி பேரலை தாக்கிய போது சுதாரித்த ரேவதி தனது 2 கைகளிலும் 2 குழந்தைகளை தூக்கிக் கொண்டு கடற்கரையிலிருந்து ஓடியிருக்கிறார். ஆனால் அதற்குள் பேரலைகள் சூழ்ந்ததால் 2 குழந்தைகளையும் கடல் அலை இழுத்துச் சென்று விட்டது. இதில் ஒரு குழந்தையின் உடல் மட்டுமே கிடைத்தது என்பது சோகத்தின் உச்சம். பாதி வெள்ளம் வரும்போது தண்ணி அப்படி கண்ணுக்கிறேன்னு கிளம்பி வந்து என் பிள்ளைய காப்பாற்ற நான் போனேன். எங்கள் வீட்டுக்காரங்க இல்லை, அப்போ ஊருக்கு போயிட்டாங்க. 2 பிள்ளைங்க 2 பக்கம் உடம்பு ஒன்று 2 பிள்ளைங்க தேர்ந்த பிள்ளைங்க காண, இந்த பிள்ளைங்க காண பைத்தியம் எந்த தடவை போகணும்னு தெரியல. இதே போன்று அதே கிராமத்தைச் சேர்ந்த ராணியம்மாளின் 3 பெண் குழந்தைகளை பேரலை சுருட்டிச் சென்றதில் 2வரின் சடலம் மட்டுமே கிடைத்த நிலையில் ஒருவரின் சடலம் கிடைக்கவில்லை என்பதும் பெருத்த சோகம். அவர்கள் இல்லாததால் உயிர் மட்டுமே உள்ள வெறும் கட்டையாக வாழ்ந்து வருவதாக தெரிவித்தார். கடந்த 20 ஆண்டுகளாக சமைக்கும் சாப்பாடுகளை அவர்களுக்கு வைத்துவிட்டுதான் தாங்கள் சாப்பிடுவதாக கண்ணீருடன் தெரிவித்தார் ராணியம்மாள். நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு, ஆனா நான் என் பிள்ளைங்க இறந்துருப்பாங்கன்னுங்கிறத நான் நினைச்சு வரல. இல்லை, நான் வந்த பிறகுதான் தெரியுது என் பிள்ளைங்க 3 பேருமே இல்லை அப்படின்னு சொல்லி. சும்மா ஒரு மரஜ் கட்ட மாதிரி தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் ஒரு உணர்வுள்ள மனுஷனா சுனாமிக்கு பிறகு வாழவே இல்லை. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளும் இந்த பிள்ளைங்க நினைப்புதான் எங்களுக்கு வாட்டம். சுனாமி பேரலை தமிழகத்தை தாக்கி 20 ஆண்டுகள் கழிந்தாலும் அது ஏற்படுத்திய தனிமனித இழப்புகள் இன்னும் எவ்வளவு ஆண்டுகள் கடந்தாலும் ஈடு செய்ய முடியாது. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் அந்தோணிராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.